India win the World Cup. Cricket is an emotion. Cricket is belief. Cricket is an inspiration. Thank you, MS. Love you, Tala. வெல்கம் டு கிரிக்கெட் சென்டர். இந்தியா இந்த 2026 வேர்ல்ட் கப்பை கன்வின்சிங்காக ஜெயிச்சிட்டாங்க. நிறைய பேர் கேட்பீங்க, ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி இருந்தது, ஈஸியாக வந்தாங்க, நியூசிலாந்து கூட 250 அடித்தாங்க, நியூசிலாந்து 150க்கு அவுட் ஆகிட்டாங்க, இது ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஈஸி வின்னுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள், நிறைய சாக்ரிஃபைசஸ், நிறைய லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு 10 நாள் முன்னாடி இதே சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட தோற்றுருந்தாங்கன்னா இந்தியாவால் செமிஃபைனலே போயிருக்க முடியாது. ஸோ ஏதோ ஒரு பக்கம் டெஸ்டினி நம்ம பக்கம் இருக்குது. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு சொல்லுவாங்க. நான் பிரேவ்னு சொல்கிறது இந்தியா ஆடிட்டு இருந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் லாஸ்ட் 2 இயர்ஸாக. இது ரோஹித் கோலிக்கு ஃபஸ்ட்டு கிரெடிட் போகணும். ஏன்னா 2022 இங்கிலாந்து கூட செமிஃபைனல் அடிலேட்டில் தோத்தப்பவே ரோஹித் ஃபீல் பண்ணி நம்ம பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டே மாற்றணும்னு சொல்லிட்டு தான் 2020 அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை கொண்டு வந்தார். லிமிடெட் ஓவர்ஸ்லையும் கொண்டு வந்தார். அதை அவரே முன்னிட்டு செஞ்சார். ஸோ ஃபஸ்ட்டு கிரெடிட் ரோஹித்துக்கு போகணும், ஃபாலோட் பை கோலி. அவங்க 2 பேரும் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இந்த டீம் உங்களோட நாங்கள் டபுள் மடங்கு அக்ரெசிவாக இருப்போம்னு சொல்லிட்டு அபிஷேக்கில் ஆரம்பித்து கடைசியில் சிவம் டுபே வரைக்கும் அந்த அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடினாங்க. அது ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம் அவங்களுடைய கன்சிஸ்டன்சி இன் செலெக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா தூக்கிடலாமா, வருணை தூக்கிடலாமா, நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லும்போது கூட இல்லை எங்களுக்கு இந்த டீம் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக அவங்களுக்கும் கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க. அவங்க பேபேக் பண்ணாங்க. அடுத்த விஷயம் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் நிறைய பிளண்டர்ஸ் பண்ணாங்க. அக்ஷர் பட்டேலை விட்டது, அது இல்லாமல் நிறைய டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருந்தாங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கு பதிலாக சஞ்சு ரைட் ஹேண்டரை கொண்டு வந்தாங்க. அக்ஷர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம ரியலைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா செஞ்சாங்க. இந்தியா ஜெயித்தாங்க. கங்க்ராட்ஸ் டு தெம். நம்ம 2024 வேர்ல்ட் கப் முடிஞ்சோடனே 20 இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ்னு ஏபிசி அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் ஏபிசியில் எனக்கு பிரித்து பார்க்க தெரில. ஒவ்வொரு பர்சனும் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரிங்க. உதாரணத்துக்கு அபிஷேக் சர்மா, அவர் கடைசி வரைக்கும் ஜிம்பாப்வே கூட ஒரு 50, ஆனால் க்ரூஷியல் மேட்ச்சில் கடைசியாக ஒரு 50 அடித்தார். அதே மாதிரி சஞ்சு சாம்சன், அவரே சொன்னார், மனசு நொந்து போயிருந்தேன், நான் இதுக்கு மேலே என்னால் ஆட முடியுமா இல்லையான்னு தெரியல அப்படின்ட்டு. ஆனால் வந்தார். 3 கன்சிக்யூட்டிவ் சூப்பர் நாக்ஸ், மேன் ஆஃப் த சீரீஸ். அடுத்து இஷான் கிஷன், அவர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லேயே இல்லை. அவர் இந்தியா டொமஸ்டிக்கில் ஆடிட்டு இருந்தார், நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். திடீர்னு இந்தியன் டீம் கூப்பிட்டாங்க, அங்கே இம்பேக்ட் க்ரியேட் பண்ணார். ஃபஸ்ட்டு சீரீஸ்லேயே வேர்ல்ட் கப்லேயும் 2 இம்பேக்ட்ஃபுல் இன்னிங்ஸ், செமிஃபைனல்லையும் சரி ஃபைனல்லையும் சரி முக்கியமான தருணங்களில் ஆடி கொடுத்தார். அடுத்து சூரியகுமார் யாதவ், அவர் எப்படிங்க ஒழுங்காகவே பர்ஃபார்ம் பண்ணலையே, கரெக்டான நேரத்தில் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணார். அவர் கூட விளையாண்ட பிளேயர்ஸை காமன் கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணார். சிவம் டூபே, அவர் பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணாருங்க. நினச்சி பாருங்கள், வெஸ்ட் இண்டீஸ் கூட அதை 2 4 அடிக்கலைன்னா, அதே மாதிரி இங்கிலாந்து கூட அடில் ரஷீதை கவுண்டர் பண்ணி ஒரு மொமெண்டம் கொடுத்ததே அவர் தான். அதே மாதிரி ஃபைனலில் நியூசிலாந்து கூட மொமெண்டம் அவங்க பக்கம் இருந்தது. கடைசி ஓவரில் 24 ரன் அடித்து திருப்பி நம்ம பக்கம் மொமெண்டம் எடுத்ததும் சிவன் டூபே தான். அடுத்து அக்ஷர் பட்டேல், எனக்கு தெரிஞ்சு அவர் மேன் ஆஃப் த மேட்ச் நேற்று அவருக்கு தான் கிடச்சிருக்கணும். மேன் ஆஃப் த சீரீஸ் கூட கண்டிப்பாக அக்ஷர் பட்டேல் கிடச்சிருக்கணும். நினச்சி பாருங்கள், அக்ஷர் பட்டேல் அந்த 2 கேட்ச் பிடிக்கலைன்னா இங்கிலாந்து கூட தோற்றுருப்போம். நேற்று ஃபின் அலனோட விக்கெட், கிளென் பிலிப்ஸ், டேரல் மிச்சரோட விக்கெட், எல்லா குரூஷியல் விக்கெட்ஸும் அவர் தான் எடுத்தார். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா, அவர் எல்லா கிரன்ச் மேட்சஸ்லையும் பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும் அவருடைய 100% கொடுத்து அவருடைய எஃபெக்டிவ்னஸை காட்டினார். ஃபீல்டிங்கை சூப்பராக பண்ணார். அதுக்கப்புறம் அஷ்தீப் சிங், வில் ஜாக்ஸோட விக்கெட் இங்கிலாந்து கூட எவ்வளோ குரூஷியல்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி ஒழுங்காக போடலை கடைசி 3 மேட்ச், இருந்தாலும் மேட்ச்சுக்கு ஒரு குரூஷியல் விக்கெட் எடுத்துருவார். அதுக்கப்புறம் பும்ரா, அவரை பற்றி நம்ம பேசணும்னு அவசியமே கிடையாது. டக் அவுட்டில் இருந்த எல்லாருமே இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. ரிங்கு சிங் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அடுத்த நாளே ஃபீல்டிங் எல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ட் கேட்ச் பிடிச்சாரு. குல்தீப், முகமது சிராஜ், வாஷிங்டன் எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. ஸோ இவங்க ஜெயித்தது நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அடுத்த கிரிக்கெட் சென்ட்ரல் சந்திப்போம். நன்றி.